ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனையும் ஹைப் பட்டனையும் தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். நம்ம வீட்டில் சமையலில் பயன்படுத்தக்கூடிய ஏலக்காய் இருக்குல்ல, இது வாய் புத்துணர்ச்சி, டீ, காஃபி, உணவுக்கு மட்டும் மனம் ஊட்டக்கூடிய ஒரு பொருள்னு இவ்வளோ நாள் நம்ம நினச்சிட்டு இருந்திருப்போம். தினமும் ரெண்டே ரெண்டு ஏலக்காய் சாப்பிட்றதுனால உடலில் ஏற்படக்கூடிய ஆரோக்கியமான மாற்றங்கள் என்னென்ன அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வயிறு, கல்லீரல், இரத்த அழுத்தம், சர்க்கரை நோய், உடல் எடையை குறைக்கிறது அப்படின்னு எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு தரக்கூடிய ஒரு பொருள் தாங்க இந்த ஏலக்காய். ஏலக்காயில் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் இருக்குது, ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி பண்புகள் கூட இருக்குது, நேச்சுரல் டீடாக்ஸ் ஏஜெண்ட்டாக இந்த ஏலக்காய் செயல்படுது அப்படின்னு கூட சொல்லலாம். ஏலக்காய் தண்ணியை எப்படி தயாரித்து குடிக்கிறது அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாமா? நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ரெண்டே ரெண்டு ஏலக்காயை நச்சு தண்ணியில் போட்டுருங்க. காலையில் எழுந்த உடனே ப்ரஷ் பண்ணிவிட்டு வெறும் வயிற்றில் இந்த ஏலக்காய் தண்ணியை குடிக்கிறப்ப இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வராமல் தடுத்துக்கலாம். அது என்னென்ன பிரச்சனைகள் அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாமா? நல்ல செரிமானத்துக்கு ஏலக்காய் தண்ணி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். வாயு பிரச்சனை, அசிடிட்டி பிரச்சனைனால் ஏற்படக்கூடிய வயிற்று வலியை குறைக்கணும் அப்படின்னு நினச்சாலும், சாப்பிட்ற சாப்பாடு நல்லா செரிமானம் ஆகணும் அப்படின்னு நினச்சாலும், நீங்கள் ரெண்டே ரெண்டு ஏலக்காயை நைட்டே தண்ணியில் போட்டு ஊற வச்சு குடிப்பீங்கள்ல, அந்த தண்ணி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்மள பலரும் சந்திக்கிற ஒரு பிரச்சனை தான் செரிமான பிரச்சனை. எது சாப்பிட்டாலும் செரிமானமாகாமல் அவஸ்தைப்படுறோம். இந்த பிரச்சனைக்கு ஒரு நல்ல தீர்வு இந்த ஏலக்காய் தண்ணி தரும். சருமத்தை ஆரோக்கியமாக வச்சிருக்கிறதுல ஏலக்காய் எப்படி பயன்படுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். டீடாக்ஸ் ட்ரிங்க் மாதிரி கூட இந்த ஏலக்காய் செயல்படுது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கல்லீரலை சுத்தப்படுத்துது, ரத்தத்தை கூட சுத்திகரிச்சிரும், ஸ்கின்னை நல்லா க்ளோவாக்கும், முகப்பரு, கரும்புள்ளிகள்லாம் சரியாகும், வெயில் காலத்தில் வருள்ள அந்த டேனை ரிமூவ் பண்ணுறதுக்கும் உதவியாக இருக்கும். 15லேருந்து 20 நாட்கள் இந்த ஏலக்காய் தண்ணியை நீங்கள் குடிக்கிறப்ப நல்ல பலன் கிடைக்கும். இதை நீங்களே கண்கூடாக பார்க்க முடியும். இதையத்தான் ஆரோக்கியமாக வச்சுருக்கிறதுல ஏலக்காய் தண்ணி எப்படி பயன்படுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ரத்த அழுத்தத்தை குறைக்குது, மன அழுத்தத்தை கூட குறைச்சிடும். பொட்டாசியம், மெக்னீஷியம் இதெல்லாம் இருக்குது. இது என்ன பண்ணுன்னா பிளட் வெசல்ஸை சீராக்கி பிபியை நேச்சுரலாக கட்டுக்குள் வைக்கும். இதனால இதய நோய் வரக்கூடிய அபாயத்தை குறைச்சிக்கலாம். ரத்த அழுத்தத்தை கட்டுக்குள் வைக்கிறதோடு மட்டும் இல்லாமல் இன்சுலின் சென்சிட்டிவிட்டியை மேம்படுத்துது. ஆனால் அதனால இது சர்க்கரை நோயாளிகளுக்கு நல்லது தான். இருந்தாலும் நீங்கள் டாக்டர்கிட்ட அட்வைஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறமா இந்த ஏலக்காய் தண்ணி எடுத்துக்கிறது நல்லது. உடல் எடையை கட்டுக்குள் வைக்கிறதுல ஏலக்காய் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். மெட்டபாலிசத்தை இன்க்ரீஸ் பண்ணுது. அதனால இயற்கையாகவே கெட்ட கொழுப்பெல்லாம் குறைய ஆரம்பிச்சிடும். அடி வயிற்றில் ஏற்படுள்ள அந்த கொழுப்பை கூட கரைச்சிடும். டயட்டு, வாக்கிங் இதோடையே இந்த ஏலக்காய் தண்ணியும் குடிக்கிறப்ப உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இதை நீங்களே உணர முடியும். ஹார்மோனை பேலன்ஸாக வைக்கிறதுல ஏலக்காய் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். ஹார்மோனை பேலன்ஸாக வைக்கிறதுக்கு ஏலக்காய் ஒரு பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். ஆண்களுக்கு பிளட் சர்க்குலேஷனை அதிகரிக்கும். நேச்சுரலாகவே டெஸ்ட்ரோட்ரானை ஆண்களுக்கு இம்ப்ரூவ் பண்ணும். ஹார்மோனை ஸ்ட்ராங்காக வச்சுக்கும். பெண்களுக்கு ஏற்படுள்ள அந்த மாதவிடாய் வலியை குறைக்கும். ஹார்மோனை பேலன்ஸாக வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஏலக்காய் தண்ணி உங்களுக்கு பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். மன அழுத்தத்தை குறைக்கும். அதனால நல்ல தூக்கம் வர ஆரம்பிக்கும். நரம்புகளை பலப்படுத்தும், பிரெயினை ரெஃப்ரெஷ் பண்ணும். இது எல்லாத்துக்கும் நீங்கள் ஏலக்காய் தண்ணி எடுத்துக்கலாம். கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கலாமா? அதிகமாக ஏலக்காய் எடுக்கக்கூடாது. ரெண்டே ரெண்டு ஏலக்காய் போதுமானது. கர்ப்பிணி பெண்கள் டாக்டர்கிட்ட அட்வைஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறமா எடுத்துக்கோங்க. 30 நாட்களுக்கு இந்த ரெண்டு ஏலக்காயை வச்சு செய்யக்கூடிய தண்ணியை குடிக்கிறப்ப உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். மீண்டும் இதை நீங்கள் தொடரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 5 நாட்கள் இடைவெளி விட்டுட்டு அதுக்கப்புறமா தொடரலாம். இதனால எந்த ஒரு பக்க விளைவுகளும் வராது. ஏலக்காய் தண்ணியை இது மாதிரி குடிக்க பிடிக்கலன்னா வேறு மெத்தடில் கூட பயன்படுத்தலாம். ஏலக்காய் டீ போட்டு குடிக்கலாம். நீங்கள் ஆர்டினரியாக டீ போடுறீங்கள அதே மாதிரியே போட்டுக்கோங்க. அதோடையே ஒரு ஏலக்காய் அப்படி இல்லைன்னா 2 ஏலக்காவை நச்சு போட்டுக்கிட்டிங்கன்னா ஏலக்காய் டீ கிடச்சிரும். இது மாதிரி நீங்கள் குடிக்கலாம். இப்படி நீங்கள் குடிக்கிறப்ப நல்ல செரிமானம் கிடைக்கும். கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் கூட சரியாகும். ஏலக்காவை பாலில் போட்டு குடிச்சிங்கன்னா நல்ல தூக்கம் கிடைக்கும். ஒரு டம்ளர் பாலில் ஒரு ஏலக்காயை தட்டி போட்டு குடிக்கலாம். பிரியாணி, கஞ்சி, பாயாசம் இப்படி எல்லாத்துலேயுமே இந்த மாதிரியான பிரச்சனைகளை சரி செய்கிறதுனால தான் நம்மளோட முன்னோர்கள்லாம் ஏலக்காயை பயன்படுத்தியிருக்காங்க.
இந்த வீடியோல 2 ஏலக்காய் செய்யக்கூடிய அற்புத நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம். இனி மிஸ் பண்ணாம நம்மளும் ஏலக்காயை பயன்படுத்தி பலன் பெறுவோம் அப்படின்னு நம்புறேன். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனையும் ஹை பட்டனையும் தட்டி விடுங்க. இது உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பை.